மத்திய தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய அளவில் பொது வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தாலும் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் பேருந்துகள், ஆட்டோக்கள் வழக்கம் போல் இயக்கப்பட்டன. 17 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய அளவில் பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தன. அதன்படி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அந்தந்த மாநில தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தனர். அதே நேரம் சில இடங்களில் தொழிற்சங்கத்தினர் சாலை மற்றும் ரயில் மறியல் போராட்டங்களிலும் பங்கெடுத்தனர். மேற்கு வங்கத்தில் பொது வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவாக இடதுசாரி கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. பேருந்துகள் வழக்கம்போல் இயக்கப்பட்ட நிலையில் ஓட்டுநர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தலைக்கவசம் அணிந்தவாறு பேருந்துகளை இயக்கியதை காண முடிந்தது. பொது வேலை நிறுத்தத்தால் கேரளாவில் பேருந்துகள் இயங்காததால் பேருந்து நிலையங்களும் சாலைகளும் நெரிசலின்றி காணப்பட்டன. அதேபோன்று தொழிற்சங்கங்களுக்கு ஆதரவாக வியாபாரிகளும் சில இடங்களில் கடைகளை அடைத்திருந்தனர். போக்குவரத்து வசதிகள் இல்லாததால் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களும் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகளின் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. புதுச்சேரியில் ஆட்டோ, டெம்போ மற்றும் தனியார் பேருந்துகள் ஓடவில்லை. ஒரு சில அரசு பேருந்துகள் மட்டுமே காவல்துறையினர் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டன. அரசு பள்ளிகள் வழக்கம்போல் செயல்பட்ட நிலையில் ஒரு சில தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் நடந்திருந்தாலும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பேருந்துகள் குறைந்த அளவில் இயக்கப்பட்டன. சென்னையில் மாநகர பேருந்துகள் வழக்கம்போல் இயங்கியது. அதே நேரம் ஆட்டோக்கள், வாடகை வாகனங்களும் இயக்கப்பட்டன. எனினும் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி போன்ற மாநிலங்களுக்கான பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தன. 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல், ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா சாலையில் போராட்டம் நடத்திய 600க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மத்திய அரசு தொழிலாளர்களுக்கு விரோதமான நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கொருக்குப்பேட்டையில் இடதுசாரி அமைப்பினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தேனியில் மத்திய அரசை கண்டித்து ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் இணைந்து கைது செய்தனர். விழுப்புரத்தில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தரையில் அமர்ந்து போராட்டம் செய்தனர். அவர்களை காவலர்கள் கைது செய்ய முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருச்சி ரயில்வே சந்திப்பில் ரயில் என்ஜினில் ஏறியும் தண்டவாளத்தில் அமர்ந்தும் பல்வேறு சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். முன்னதாக காவலர்களை கீழே தள்ளிவிட்டு போராட்டக்காரர்கள் ரயில் நிலையத்திற்குள் நுழைந்தபோது காவலர் ஒருவர் கீழே விழுந்தார். திருச்சி பெல் தொழிற்சாலை நுழைவாயிலில் பணிக்கு வந்த தொழிலாளரின் வாகனத்தை நிறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தொழிற்சங்க நிர்வாகிகள் அழைத்ததால் காவல்துறையினரோடு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கடலூரில் சாலை மறியலில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினரை காவலர்கள் அப்புறப்படுத்த முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதேபோன்று விருத்தாச்சலம், நெய்வேலி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, பொள்ளாச்சி, நாமக்கல், மேலூர் என தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்றது.